ரஜினிகாந்த் திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்து மாபெரும் சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்காரு. இந்த 50 ஆண்டுகளும் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்து தற்போது ஹீரோவாக மட்டும்தான் நடிச்சிட்டு வராரு ரஜினி. சமீபத்தில் கூட இவரின் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படம் 500 கோடி வசூலித்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இவரோட ஜெயிலர் திரைப்படம் 600 கோடி வசூலித்தது. இவ்வாறு தன் 75வது வயதிலும் ரஜினி வசூல் வேட்டை நடத்தி சாதனை படைச்சிட்டு வராரு. இப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் 50 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக வலம் வருவதற்கு ஒரு சிறப்பான விழா நடத்த வேண்டும் என்பது ரசிகர்களின் ஆசையாக இருக்குது. ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரைத்துறையை சேர்ந்த பலரது விருப்பமாகவும் இருக்குது. கண்டிப்பாக ரஜினிக்கு பாராட்டு விழா நடத்தியே ஆக வேண்டும் என தயாரிப்பாளர் தனஞ்செயன் உட்பட திரைத்துறை உலகை சேர்ந்த பலரும் ஆசையாக இருக்காங்க. அதில் நடிகரும் தயாரிப்பாளருமான விஷால் ஒருவர். சமீபத்தில் நடிகர் விஷால் கொடுத்த பேட்டியில் தலைவர் திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்து மிக பெரும் சாதனையை படைச்சிருக்காரு. அவருக்கு கண்டிப்பாக பாராட்டு விழா நடத்துவோம். தற்போது நடிகர் சங்க கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த வேலை முடிந்து கண்டிப்பாக தலைவருக்கு பாராட்டு விழா நடத்துவோம் என்றார் விஷால். இதில் ரஜினி ரசிகர்களை சந்தோஷப்படுத்தினாலும் மறுபக்கம் அவர்களுக்கு ஒரு சந்தேகமும் இருந்து தான் வருது. இந்த பாராட்டு விழாவிற்கு ரஜினி ஓகே சொல்வாரா என்ற சந்தேகம்தான் அது. தயாரிப்பாளர் தனஞ்செயன் பேசுகையில் ரஜினிக்கு இந்த பாராட்டு விழாவில் விருப்பம் இல்லை. அவர் தனக்கு எந்த ஒரு பாராட்டு விழாவும் ஏற்பாடு செய்ய வேண்டாம் என திட்டவட்டமாக கூறிட்டார். ஆனால் நாங்கள் அவருக்கு விழா நடத்த ஆசையாக இருக்கோம். ரஜினி சாரிடம் இதை பற்றி எவ்வளவோ சொல்லியும் அவர் தனக்கு விழா தேவையில்லை, எந்த கொண்டாட்டத்திலும் ஈடுபட வேண்டாம், நடிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் தொடர்ந்து நடித்து வரேன், எதற்கு பாராட்டு விழா என ரஜினி சொன்னதாக தனஞ்செயன் தெரிவித்தார். இப்படி இருக்கையில் நடிகர் சங்கம் சார்பாக ரஜினிக்கு பாராட்டு விழா நடத்த உள்ளோம் என விஷால் கூறியிருக்காரு. இதற்கு ரஜினி ஓகே சொல்வாரா என்பது தான் மிக பெரும் கேள்வியாக இருக்குது. அப்படி ரஜினி ஓகே சொன்னால் அது தமிழ் சினிமாவில் நடைபெறும் மிக பெரும் விழாவாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக ரஜினிக்கு விழா எடுப்பதாக இருந்தால் அந்த விழாவிற்கு கமல்ஹாசன் வருவார். மேலும் ரஜினிக்கு மிக நெருக்கமானவர்கள், அவரை வைத்து படம் எடுத்த முக்கியமான இயக்குநர்கள், நடிகர்கள் என அனைவரும் கலந்து கொள்வாங்க. இந்தியாவில் பேசப்படும் விழாக்களில் ஒன்றாக அது மாறும். திரைத்துறையினர் மட்டுமில்லாமல் அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த விழாவிற்கு வருகை தர வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கையில் ரஜினி இந்த விழாவிற்கு மனமிறங்கி ஓகே சொல்ல வேண்டும் என்பது ரசிகர்களோட ஆசையாக இருக்குது. இந்நிலையில் ஒரு பக்கம் திரைத்துறையினர் ரஜினிக்கு விழா எடுக்க திட்டம் போட்டு வரும் நிலையில் மறுபக்கம் தலைவர் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் 500 கோடி வசூல் படத்தை கொடுத்துவிட்டு தன் அடுத்த பட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்த கூலி திரைப்படம் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது. ஆனாலும் வசூலில் மிக பெரும் சாதனையை பண்ணியது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினிக்கு பாராட்டு விழா நடக்குமா நடக்காதா? உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.